ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். இதில் இப்போ நம்ம எடுக்க போகிறது ரெண்டு இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க், ரெண்டு இம்பார்ட்டன்ட் 5 மார்க், ஒரு இம்பார்ட்டண்டான ரிப்பீட்டட் 3 மார்க்கை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்சியல் லைன். ஓகேங்களா? ஸோ என்ன பார்க்க போகிறோம்? ஆக்சியல் என்ன பண்ணுறோம்னா இங்கே -q சார்ஜை ப்ளேஸ் பண்ணுறோம், இங்கே +q சார்ஜை ப்ளேஸ் பண்ணுறோம். listen carefully. மைனஸ் சார்ஜை ப்ளேஸ் பண்ணுறோம், இங்கே +q சார்ஜை ப்ளேஸ் பண்ணுறோம். ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்கிறோம்னா நம்ம 2a சொல்கிறோம். ஓகேங்களா? இது எப்பவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், மிட் பாயிண்ட் இருந்து தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட் நான் என்ன பண்ணுறேன், ஓன்னு மென்ஷன் பண்ணுறேன், இந்த பாயிண்ட் ஏன்னு மென்ஷன் பண்ணுறேன், இந்த பாயிண்ட் பி மென்ஷன் பண்ணுறேன். எப்பவுமே டைபோல் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இருந்து தான் பாசிட்டிவ் போகும். ஸோ பி வெக்டார். ஓகே, ஸோ பி வெக்டார். ஸோ இது பாசிட்டிவ் என்ன ஆகும், இட் எமினேட்ஸ், வெளியில போகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் சியில் கன்சிடர் பண்ணுறேன். இந்த பாயிண்ட் சியில் எனக்கு எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். ஒரு பாயிண்ட் சின்றது கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும், இட் எமினேட்ஸ். ஓகேங்களா? இட் எமினேட்ஸ் E வெக்டார் பிளஸ் நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும், டெர்மினேட், உள்ள வரும். ஸோ இந்த நெகட்டிவ் என்ன ஆகும், உள்ள வரும். ஸோ E வெக்டார் மைனஸ். நான் இங்க பாருங்க, இத ரொம்ப லாங்கா பெருசா போட்டுருக்கேன், இத ஸ்மாலா போட்டுருக்கேன். அது ஏன் போடுறேன்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு, இத கம்பேர் பண்ணும்போது என்னது ரொம்ப சின்னதா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து C வரைக்கும் டிஸ்டன்ஸ் என்னது, r. ஓகேங்களா? நல்லா கவனிங்க, இங்க இருந்து இது வரைக்கும் r. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஓகேங்களா, இந்த C பாயிண்ட் வரைக்கும் நாம பார்த்தோம்ல, எலக்ட்ரிக் ஃபீல்ட் at a point C due to the charge +q, electric field at a point C due to the charge -q பார்க்கலாம். electric field at C due to +q. ஓகேங்களா? உங்க புக்ல இருக்கிற மெத்தட்ஸே கரெக்ட்டா உங்க புக்ல இருக்கிற மாதிரி தான் போடுறேன், +q. so E + q. ஓகேவா? நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். electric field formula is 1/4 pi epsilon naught q divided by r squared. 1/4 pi epsilon naught q divided by, இங்க எனக்கு இங்க இருந்து இதுக்கான பாயிண்ட் தேவை. இங்க இருந்து இது வரைக்கும் r, இங்க இருந்து இதுக்கான வரைக்கும் டிஸ்டன்ஸ் என்னது, a. அப்போ எனக்கு இது வேணும்னா இதையும் இதையும் மைனஸ் பண்ணா இது கிடைச்சிடுமா? அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் என்னது, r minus a. சோ அப்ப நான் என்ன பண்ணலாம், r minus a whole squared p cap. p cap ன்றது பார்த்தீங்கன்னா யூனிட் வெக்டர், அது உங்களுக்கே தெரியும். ஓகே, along these. Next, electric field at C due to -q. So plus q minus 2 போட்டுக்கலாம், ப்ராப்ளம். so 1/-1 உள்ள, because minus symbol தான, 1/4 pi epsilon naught q divided by, எனக்கு இங்க இருந்து இது வரைக்கும் தேவை, இங்க இருந்து இது வரைக்கும் r, இங்க a. அப்ப டோட்டலா நான் என்ன சொல்லலாம், r plus a. so r plus a whole squared p cap. ஓகேங்களா? so net electric field நம்ம பார்க்க போறோம். இதுல தான் ரொம்ப ஒரு பாயிண்ட் இருக்கு. net electric field என்னன்னா E plus is stronger than E minus. என்ன சொல்றோம், E plus stronger than E minus. So plus q is located closer to the point C. plus q is located closer to the point C than -q. அப்போ எனக்கு E plus பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கரா இருக்கும். எந்த அளவுக்கு எனக்கு பாத்தீங்கன்னா லைன் சின்னதா இருக்கா? ஓகேங்களா? +q கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட் C ரொம்ப ரொம்ப என்ன இருக்கு, ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஆனா -q கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பாயிண்ட் C என்ன இருக்கு, ரொம்ப ரொம்ப தொலைவுல இருக்கு. அதனால தான் நம்ம என்ன போட்டுருக்கோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் E+ க்கு பெருசா போட்டுருக்கோம், E- க்கு ஸ்மாலா போட்டுருக்கோம். ஏன், the point +q is located closer to the point C.
than minus q. ஓகேங்களா? அத என்ன பண்றோம்? அது பெருசா போட்டுறோம், அது சின்னதா போட்டுறோம். உங்க புக்லயே பாருங்க அப்படி தான் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? plus q is located closer to the point C than minus q. ஓகேங்களா? அப்ப நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம டோட்டல் பார்க்கணும்ல. So E total equal to E plus E minus இது vector. Okay, vector E minus. So substitute பண்ணுங்க. Okay, E total equal to 1 by 4 pi epsilon naught q divided by r minus the whole square p cap minus 1 by 4 pi epsilon naught q divided by r plus a whole square p cap. So 1 by 4 pi epsilon naught q validana q divided by 4 pi epsilon naught 1 minus r minus a whole square minus 1 by r minus a whole square minus 1 by r plus a whole square p cap common எடுத்துட்டோம். So q divided by 4 pi epsilon naught என்ன பண்ண போறோம்னா so அது எப்படி பண்ணுங்க r minus a whole square r plus a whole square cross multiply r plus a whole square minus r minus a whole square p cap q divided by 4 pi epsilon naught a squared plus b squared formula a squared plus b squared plus 2a r squared plus a squared plus 2ar minus a minus b whole squared formula a squared minus b plus b squared ஓகேங்களா என்ன சொல்றோம் plus b squared minus 2ab so r squared plus a squared minus 2ar divided by r minus a whole squared r plus a whole squared p cap ஓகேங்களா p cap இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் r into r நல்லா கவனிங்க r squared plus a squared plus 2ar minus into plus minus minus into plus minus 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 plus ஓகேங்களா r into r squared minus into plus minus ஓகேங்களா a into a squared நான் என்ன பண்றேன் whole square bracket வந்து பார்த்தீனா காமனா போறோம் ஓகேங்களா காமனா ஓகேங்களா சோ காமனா போறோம் ஓகே சோ காமன் எடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போ என்ன பாயிண்ட்னா லிசன் கேர்ஃபுல்லி சோ முடிச்சிட்டோமா இப்போ நாம என்ன பண்றோம்னா r squared minus r squared cancel ஆயிடும் a squared minus a squared cancel ஆயிடும் சோ என்ன வரும் q divided by 4 pi epsilon naught 4ar divided by r squared minus a squared whole squared p cap ஓகேங்களா p cap இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எதை நோக்கி போகுது பாருங்க நீங்க வந்து பார்த்தா q divided by 4 pi epsilon naught ஓகேங்களா 4ar divided by r squared minus a squared whole squared தான் போகுது அப்போ இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எதை நோக்கி போகுது இங்க வந்து பார்த்தா என்ன இருக்கு plus q தான இருக்கு minus q இல்ல அப்போ இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எங்க இருக்கு எனக்கு இந்த பாசிட்டிவ் டைரக்ஷன் எங்க இருக்கோ அங்க தான் இருக்கு அப்போ என்னோட E total எங்க இருக்கு பாசிட்டிவ் டைரக்ஷன் எங்க இருக்கோ அங்க தான் என்னோட டோட்டல் இருக்கு because இந்த சைடு என்ன பாசிட்டிவ் தான் வந்திருக்கு சோ +q எங்க இருக்கோ அங்க தான் என்ன இருக்கு எனக்கு டோட்டல் இருக்கு because +q is closer to the point C than -q so அப்போ r என்னது இங்க வந்து பார்த்தா இங்க இருந்து இது வரைக்கும் r அப்ப r is greater than comparing to this small a okay this small a
this small a. Okay, அப்போ r greater than a if the point c is very far away from the dipole, then r greater than a. அப்போ r squared minus a squared க்கு நான் என்ன எழுதலாம்னா r squared மட்டும் எழுதலாம் because a squared is neglected. அப்ப என்ன வரும்? இது approximate symbol போடும். ஓகே, approximate symbol. அப்ப r power 4 னு வருமா? அப்போ e total equal to q divided by 4 pi epsilon naught 4ar divided by r power 4 p cap. இது கேன்சல் ஆகுமா? அப்ப q divided by 4 pi epsilon naught 4a divided by r cube p cap. So இந்த p vector க்கு என்ன சொல்லி கொடுத்தோம்னா 2aq p cap தான். So அப்ப நான் எப்படி பிரிக்கலாம்னா 4aq னு இருக்கா, listen carefully, 4aq p cap னு எப்படி பிரிக்கலாம்னா 2aq into 2 னு பிரிக்கலாம். 2aq into 2 னு பிரிக்கலாம். ஓகேங்களா? 4aq வ 2aq into 2 னு பிரிக்கலாம். அப்போ ஓகேங்களா? p cap போடலாம். அப்போ இதுக்கு பதிலா என்ன போடலாம்? p vector into 2 போடலாமா? அப்ப 4aq p vector நான் எப்படி பிரிச்சிருக்கேன்? 2aq p cap into 2 னு பிரிச்சிருக்கேன். அப்ப இந்த 2aq p cap க்கு நான் என்ன போடலாம்? p vector into 2. அப்போ நான் எப்படி போடலாம்? சோ இத அப்படியே எழுதுறேன். 2aq p cap into 2 divided by 4 pi epsilon naught r cube. இந்த 2a cube க்கு பதிலா என்ன போடலாம் நானு? p vector into 2 divided by ஒரு நிமிஷம் இத அழிச்சேன். ஓகேவா? 4aq p cap எப்படி பிரிச்சிருக்கேன்? இந்த மாதிரி பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஓகேவா? So e total equal to 2aq p cap na p vector into 2 4 pi epsilon naught. இத கரெக்ட்டா நாம செப்பரேட் பண்ணி எழுதணும்னா என்ன வரும்னா e total equal to 1 by 4 pi epsilon naught 2 p vector divided by. Okay, this is the axial line for electric line. This is the axial line. ஓகேங்களா? சோ இது வரைக்கும் எழுதுறதா ப்ரூஃப் மார்க்கர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது another important ரிப்பீட் ஆகுது axial line விட ரிப்பீட்டடா கேக்குற ஒரு 5 மார்க் பார்க்கறோம். that is called equatorial line. பார்க்க ரொம்ப பெருசா இருக்கும், நான் ரொம்ப ஈஸி. equatorial line. equatorial line. Okay, equatorial line அதே தான் electric field due to an electric dipole at a point an equatorial line பார்க்க போறோம். equatorial line நல்லா கவனிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகே, இது -q, இது +q, இங்க இருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் a, இங்க இருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் a. so total distance to a we know that. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அந்த பாயிண்ட் c ல எனக்கு எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜெனரேட் ஆகுதுன்னு நான் பார்க்க போறேன். சோ இங்க நான் என்ன பண்றேன், லைனை கரெக்ட்டா ஜாயின் பண்றேன்.
இதுக்கான டிஸ்டன்ஸ் r. சோ பிளஸ் q னால எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இப்படி நோக்கி போகும் கரெக்ட்டா இப்படி நோக்கி போகும் கரெக்ட்டா ஓகே இது E plus இது E plus ஓகே இது என்னது E plus ஓகே E plus நெக்ஸ்ட் இது என்ன வரும் எனக்கு டெர்மினேட் என்ன வரும் E minus இதோட டோட்டல் எந்த சைடு வரும் எனக்கு இந்த சைடு வரும் இது என்னது E total ஓகேங்களா நல்லா பாருங்க என்னோட எப்பவே எனக்கு என்ன ஆகும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டைபோல் மொமெண்ட் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகும் ஆனா டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஆப்போசிட் டு தி இங்க பாருங்க டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன இருக்குதுங்க எப்பவுமே இப்படி தான வரணும் பட் எனக்கு டோட்டலா எப்பவுமே டைபோல் மொமெண்ட் இப்படி தான் போகும் ஓகேங்களா டைபோல் மொமெண்ட் இப்படி தான் போகும் ஆனா டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஆப்போசிட் டு தி p வெக்டர் அப்போ என்ன எனக்கு வரும்ங்க மைனஸ் total electric field is opposite to the p cap or p vector இது நாம போட்டுக்கலாம் so p vector ஓகேங்களா இந்த சைடு போறது எனக்கு டோட்டல் இந்த சைடு வரும் ஓகேங்களா புரிஞ்சிடுச்சா இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா சோ இத நான் θ மென்ஷன் பண்ணேன் இத θ மென்ஷன் பண்ணா அப்ப இதுவும் θ இத θ மென்ஷன் பண்ணா இதுவும் θ கரெக்ட்டா சோ சிமெட்ரிக்கல் இது θ மென்ஷன் பண்ணா சோ இதுவும் θ அப்ப இத நான் θ மென்ஷன் பண்றேன் சோ this is also θ ஓகேங்களா சோ இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா இதோட காம்போனன்ட்ஸ் நாம எடுக்கணும் listen carefully சோ அதேதான் காம்போனன்ட்ஸ் எடுக்கறேன் E plus இது E minus சோ நான் இந்த காம்போனன்ட்ஸ் எப்படி பிரிக்கிறேன்னா cos θ sin θ பிரிக்கிறேன் இந்த இது அப்படியே எடுக்கிறேன் சோ this is sin θ and this is E plus sin θ and this is E minus sin θ this is E plus cos θ this is E minus cos θ E minus அதாவது அதோட சிம்பல் E minus cos θ சோ இப்போ நாம இதல என்ன பண்ண போறோம்னா எல்லாத்துலயும் மேக்னிட்யூட்ஸ் தான் பார்க்க போறோம் ஓகேங்களா சோ E sin E plus sin θ E minus sin θ they are cancelled because direction opposite side la so modulus of E plus sin θ and modulus of E minus sin θ are in opposite direction so they are cancel each other புரியுதுங்களா cancel each other அப்போ என்னோட E total என்ன வரும் நீங்க வந்து நான் சொன்ன total electric field is opposite to the p cap அப்போ minus E plus cos θ ஓகேங்களா minus modulus of E plus cos θ p cap minus E cos θ E plus cos θ E minus cos θ இதெல்லாம் ரெண்டுத்துக்குமான டோட்டல் தானே இது ரெண்டுத்துக்குமான டோட்டல் தானே இது ரெண்டுமே கேன்சல் ஆகும் இது ரெண்டுத்துக்குமான டோட்டல் தானே இது ஓகேங்களா சோ minus modulus of E minus cos θ p ஏன் மைனஸ் போடுறேன் total electric field is opposite to the p cap ஓகேங்களா சோ நமக்கு நல்லாவே தெரியும் சோ ரெண்டுமே ஈக்குவல் because வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரே டைரக்ஷன் இதுவும் ஒரே டைரக்ஷன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா the components equal தான் அப்போ E plus equal to E minus equal to என்ன வரும் 1 by 4 by epsilon naught q divided by நல்லா கவனிங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆங்கிள் எடுக்கிறேன் ஓகேங்களா நான் என்ன பண்றோம் 1 மென்ஷன் பண்றேன் ஓகேங்களா நான் என்ன பண்றேன்னா என்ன மென்ஷன் பண்ணலாம்னா கரெக்ட் தான் ஓகேவா சோ ஒரு ஆங்கிள் எடுக்கிறேன் இப்போ ஒரு ஆங்கிள் நான் எடுக்கும்போது அப்படினு பாத்தீங்கன்னா நான் இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது A இது B மென்ஷன் பண்றேன் AOC எடுக்கிறேன்னு வெச்சுக்கோங்களேன்
AOC எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? AOC எழுதுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன, இது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க தீட்டா இருக்கு. ஓகேங்களா? தீட்டாக்கு இந்த சைடு என்னது ஆப்போசிட். இது என்னது ஹைபோடென்யூஸ். இது என்னது adjacent. சோ அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. Pythagoras theorem என்னது hypotenuse square equal to side square plus side square. So AC square equal to OA square. இது வந்து தீட்டா இல்ல O. இங்க பாருங்க ஓதனா AOC. So OA square plus OC square. So இது hypotenuse, இது adjacent, இது opposite side. ஓகேங்களா? ஓகேவா? சோ அப்ப AC squared equal to OA square என்ன இருக்கீங்க? OA என்ன இருக்கீங்க? A. ஓகேங்களா? A squared. OC என்ன இருக்கீங்க? R. R squared. அப்போ எனக்கு AC மட்டும் வேணும்னா because AC தானே எனக்கு தேவை. ஓகேங்களா? AC தானே எனக்கு தேவை. AC மட்டும் வேணும்னா என்னது? root of R squared plus A squared. So hypotenuse எனக்கு எவ்வளவு வந்துடுச்சு? root of R squared plus A squared. ஓகேங்களா? நான் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணல. root of R squared plus A squared வந்துடுச்சு. ஓகே? hypotenuse எவ்வளவு வந்திருக்கு? root of R squared plus A squared. நமக்கு ஃபார்முலா தெரியும் 1/4π divided by R squared தெரியும். அப்போ R squared plus A squared இந்த ரூட்டை நான் என்னவா எழுதுறேன்? 1/2 ன்னு எழுதுறேன். ஆல்ரெடி எனக்கு ஸ்கொயர்ட் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? சோ q divided by என்ன வரும்? டோட்டலா வந்து பார்த்தா இந்த ரெண்டுத்தையும் நாம என்ன பண்ணனும்? பிளஸ் பண்ணனும். சோ இது வந்து பார்த்தா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க, திரும்ப சொல்றேன். இது வந்து பார்த்தா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துட்டேன். இங்க இருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் a, இங்க இருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் r. இது வந்து பார்த்தா 6, இது வந்து a. இதுக்கு இத நான் கண்டுபிடிக்கணும். அப்பதான் எனக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு Pythagoras theorem போடுவோம். hypotenuse equal to hypotenuse square equal to side square plus side square. இது hypotenuse, இது adjacent, இது வந்து பார்த்தா opposite. So OA squared plus OC squared. So எனக்கு AC இதோட இது மட்டும் தான் தேவை. So R squared plus A squared. root of R squared plus A squared. So ரெண்டுமே கேன்சல் ஆச்சுனா என்ன வரும்? one by 4 pi epsilon naught q divided by R squared plus A squared இதுதான் வரும். So சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? So E total ல போங்க. ஓகேவா? E total equal to இதுக்கு என்னது மைனஸ் சிம்பல் இருக்கு. மைனஸ் 1 by 4 pi epsilon naught q divided by R squared plus A squared cos theta p cap minus e minus என்ன இருக்கு? இதுதானே 1 by 4 pi epsilon naught q divided by R squared plus A squared cos theta p cap. ரெண்டுமே சேம் because same direction. ஓகேங்களா? சோ அப்ப ரெண்டுத்தையும் நல்லா கவனிங்க. இவ்வளவு ஒரு q, இவ்வளவு ஒரு q. அப்ப நான் என்ன எழுதலாம்? மைனஸ் இருக்கு. அப்ப -2q தான். -q என்னது? -2q தானே. அப்போ E total equal to minus 1 by 4 pi epsilon naught 2q divided by R squared plus A squared cos theta p cap எழுதலாமா? p cap எழுதலாமா? இப்ப நம்ம cos theta பார்க்கலாம். சோ நம்ம cos theta எடுத்தோம்னா ஓகேவா? cos theta எடுத்தா என்னது? adjacent divided by hypotenuse. ஓகே, adjacent divided by hypotenuse. adjacent எவ்வளவுப்பா? a. hypotenuse எவ்வளவு கண்டுபிடிச்சோம் இங்க? root of R squared plus A squared. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? so E total equal to minus 1 by 4 pi epsilon naught 2q R squared plus A squared cos theta into A. இந்த root of R squared plus A squared R squared plus A squared 1 by 2 ஆகும். R squared plus A squared 1 by 2. 1 by 2 plus 1 எவ்வளோ? 3 by 2. So minus 1 by 4 pi epsilon naught 2aq R squared plus A squared 3 by 2. ஓகேவா? p கேல்குலேட் பண்ணுங்க. ஓகேவா? சோ நமக்கு ஏற்கனவே தெரியும் 2aq p cap equal to p vector. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? minus 1 by 4 pi epsilon naught இதுக்கு பதிலா நான் என்ன பண்ணலாம்? p vector divided by R squared plus A squared 3 by 2.
as usual very large distance r greater than b, r greater than b. So E total equal to minus 1 by 4 pi epsilon naught p vector divided by அப்ப என்ன வரும் எனக்கு a squared எனக்கு நெக்லெக்ட் ஆயிடும்ல ஓகேவா a squared is neglected. அப்ப a squared நான் நெக்லெக்ட் பண்ணிட்டேனா r squared 3 by 2 வரும் 3 கேன்சல். அப்போ E total equal to minus 1 by 4 pi epsilon naught p vector divided by r cube. Okay va? This is the final answer. அங்க நாம என்ன பார்த்தோம் E totalக்கு axialக்கு 1 by 4 pi epsilon naught 2p divided by என்ன பார்த்தோம் 2p divided by r cube. இங்க minus p vector divided by r cube. அவ்வளவுதான். Okay, so ரெண்டு 5 மார்க் முடிஞ்சிருச்சு. கடைசியா நாம பார்க்க போறது ஒரு 3 மார்க் பார்க்க போறோம். So E total equal to minus 1 by 4 pi epsilon naught p vector divided by r cube. ஓகேவா? அடுத்து பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 3 மார்க் ரிப்பீட்டடா கேக்குது. ஓகே? So next கேக்குறது torque experience important ஆன 3 மார்க். இது நம்ம பார்த்தது ஆக்சியல் அண்ட் ஈக்குவல் ரெண்டுத்துல கண்டிப்பா ஒருத்த உங்களுடைய ஃபர்ஸ்ட் மிட்டர்ம்ல ஒரு 5 மார்க்ல கேட்கும். அது ஷூர். நெக்ஸ்ட் இது ஒரு 3 மார்க். torque experienced by an electric dipole in uniform electric field. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் பர்சனலா எனக்கு பிடிச்ச ஒரு क्वेश्चन 3 மார்க். டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை எலக்ட்ரிக் டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். என்ன வந்து பார்க்க போறோம்னா யூனிஃபார்ம்னா என்னது? இதான் யூனிஃபார்ம். ஓகேங்களா? இதான யூனிஃபார்ம். யூனிஃபார்ம். சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா மைனஸ் q ஐ இங்க பிளேஸ் பண்றேன், பாசிட்டிவ் ஆன் q ஐ இங்க பிளேஸ் பண்றேன். ஓகேங்களா? லைன் என்ன பண்றேன் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்றேன். ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்றேன். நல்லா கவனிங்க. பிளஸ் q உடைய டைரக்ஷன் என்ன வரும் எனக்கு? பிளஸ் q டிட்டர்மினேட்ஸ் இந்த சைடு தான போகும். அப்போ qe இந்த சைடு தான வரும். நெகட்டிவ் என்ன பண்ணும்? டெர்மினேட்ஸ் போகும். சோ அப்ப இந்த டைரக்ஷன் வரும், இந்த டைரக்ஷன். அப்போ என்ன வரும்? மைனஸ் QE. இதை A ன்னு மென்ஷன் பண்றேன், இதை B ன்னு மென்ஷன் பண்றேன். சோ பிளஸ் Q எப்பவுமே இந்த டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படி போகும். ஃபீல்ட் இதெல்லாம் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு போகும். மைனஸ் Q வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் போகும். சோ இந்த சைடு நான் மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த சைடு போகும், இவர் இந்த சைடு. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஆங்கிள் மென்ஷன் பண்ணனும். சோ இதுக்கான சென்டர் பாயிண்ட் நான் என்ன எடுத்துக்கறேன்னா வந்து பாத்தீங்கன்னா இத O ன்னு எடுத்துக்கறேன். சோ O ன்னு எடுத்துக்கிட்டேனா சோ இது நான் என்ன பண்றேன்? ஆங்கிள் மார்க் பண்ணனும். ஓகேவா? சோ ஆங்கிள் நான் மார்க் பண்ணனும். சோ இதை நான் என்ன பண்றேன்? ஜாயின் பண்ண போறேன். சோ எவ்வளவு டிகிரி வருது? 90 டிகிரி வருது. ஓகேங்களா? 90 டிகிரி வருது. ஓகேங்களா? இங்க இருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் a, இங்க இருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் a. சோ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன வரும்? டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன வரும்? 2a வரும். கரெக்ட்டா? டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன வரும்? 2a. சோ இங்க மார்க் பண்ணிட்டேன். சோ இதுக்கான ஆங்கிள் நான் மென்ஷன் பண்றேன். சோ ரெண்டுத்தையும் கரெக்ட்டா ஜாயின் பண்ணா எனக்கு எவ்வளவு டிகிரி வருது? 90 டிகிரி. சோ இப்போ நான் என்ன பண்றேன்? sin θ பார்க்க போறேன். sin θ equal to opposite divided by hypotenuse. sin theta equal to நல்லா கவனிங்க. ஓகேங்களா? opposite எனக்கு எவ்வளவு வெச்சிட்டேன்? opposite அப்படி. ஓகேங்களா? opposite. இது opposite. இது ஓகேங்களா? நான் theta நீங்க மென்ஷன் பண்றேன்னா ஓகேங்களா? theta மென்ஷன் பண்றேன்னா இவர் opposite, இவர் adjacent, இவர் hypotenuse.
ஓகேங்களா சோ sin theta equal to எனக்கு ஆப்போசிட் எனக்கு தேவை நான் எடுக்கணும் hypotenuse total எவ்வளவு டிஸ்டன்ஸ் இது 2a so 2a sin theta equal to opposite அப்ப opposite side எவ்வளவு இந்த சைடு 2a sin theta புரிஞ்சுதா ஓகேங்களா சோ total force எவ்வளவு வரும் பாருங்க plus QE minus QE அப்ப ஆன்சர் என்னது 0 because of the uniform electric field எப்பவுமே total force 0 தான் அது ஸ்டாண்டர்ட் எப்பவுமே என்னது uniform electric fieldல total force என்னது நமக்கு 0 தான் ஓகேங்களா பட் இந்த force என்ன ஆகும்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா two different pointsல ஆக்ட் ஆகுது கரெக்ட்டா total force 0 தான் பட் இங்க A ன்ற ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது B ன்ற ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது என்ன பண்ணுது total force வந்து பாத்தீங்கன்னா பட் the force acting வந்து பாத்தீங்கன்னா two different points இருக்கு ஓகேங்களா A ன்ற ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது B ன்ற ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது சோ இந்த மாதிரி A ல ஒரு பாயிண்ட் ஆக்ட் ஆகி B ல ஒரு பாயிண்ட் ஆக்ட் ஆனா it forms a couple என்னது it forms a couple means torque ஓகேவா it experiences torque ஓகேங்களா but the forces act on two different points A and B it experiences a torque or a couple ஓகேங்களா experience torque என்ன ஃபார்முலால பாருங்க torque tau vector equal to OA நல்லா கவனிங்க OA into QE minus QE OA into minus QE plus OB into plus QE plus OB into plus QE ஓகேங்களா டார்க் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா it is a perpendicular to the plane டார்க் என்ன இப்படி ரொட்டேட் பண்ணலாமா இந்த சைடு இந்த ஃபோர்ஸ் இருக்கு நல்லா பாருங்க இந்த சைடு ஃபோர்ஸ் நான் இப்படி புடிச்சு இழுக்கிறேன் இந்த சைடு இப்படி புடிச்சு இழுக்கிறேன் அப்ப என்ன ஆகும் இந்த சைடு இப்படி புடிச்சு இழுக்கிறேன் இந்த சைடு இப்படி புடிச்சு இழுக்கிறேன் அப்ப என்ன ஆகும் it rotate it experiences a torque torque எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா is perpendicular to the plane ஓகேங்களா torque is the perpendicular of the plane and it is direct ஓகேங்களா சோ அப்ப tau equal to நல்லா கவனிங்க ஓகேவா cross multiply நம்ம என்ன பண்ணலாம் sin theta போடுவோம் ஓகேவா இப்போ நான் என்ன பண்றேன்னா வந்து பார்த்தா இதுக்கு எல்லாத்துக்குமே நான் என்ன பண்றேன்னா மேக்னிட்யூட் எடுக்க போறேன் சோ டார்க் எல்லாமே வெக்டார் ஃபார்ம்ல இருக்கா ஓகேங்களா நான் என்ன பண்ண போறேன்னா மேக்னிட்யூட் எடுக்க மேக்னிட்யூட்னா வெக்டார் சிம்பல் தருது சோ OA வெக்டார் minus QE sin theta plus OB vector QE sin theta ஓகேங்களா இதை எப்படி நான் இப்படி எழுதுனேன் அப்படினு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க சோ A vector into B vector equal to mod A mod B sin theta n cap so modulus of A vector into B vector equal to நாம் எப்படி எழுதலாம்னா mod A mod B sin theta அதான் இப்படி எழுதிருக்கு பாருங்க அதான் இப்படி எழுதிருக்கு mod A mod B sin theta எழுதிருக்கு ஓகேவா சோ அப்ப tau equal to OA க்கு எவ்வளோ A QE sin theta OB க்கு என்ன A QE sin theta ஓகேங்களா அப்ப tau equal to ரெண்டுத்து பிளஸ் பண்ணுங்க 2A QE sin theta வருமா ஓகேவா sin theta வருமா ஓகேவா P vector equal to 2A Q அப்ப tau equal to PE sin theta வா sin theta தானே அப்ப இந்த வெக்டார் ஃபார்முலா எழுதுனா என்ன வரும் tau equal to P vector into E this is the final answer என்னோட tau எப்ப மேக்ஸिमम இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா theta equal to 90 degree so tau equal to PE sin 90 sin 90 ஓட வேல்யூ 1 அப்ப tau equal to P நல்லா கவனிச்சுக்கோங்க
this torque என்ன பண்ணும், it tends to rotate the dipole. அப்போ இந்த இது இருக்கு பாத்தீங்களா, ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, எப்பவுமே வந்து பார்த்தா டைரக்ஷன் என்னது எனக்கு p வெக்டார் இருக்குது. இது அப்படியே டில்டா பாருங்க இப்படி இருக்கு. அவர் இப்படி வராரு, இப்படி வராரு, இப்படி வராரு. கரெக்ட்டா இந்த சைடு நல்லா கவனிங்க. என்னுடைய p வெக்டார் p கேப்பும் எலக்ட்ரிக் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தானே வந்துடுச்சுன்னா total torque on the dipole is அதாவது டெஃபினிஷன் என்னன்னா the torque is tends to rotate the dipole and align with the electric field. என்னது இப்படி இருக்கு, இப்படி திரும்புது, இப்படி திரும்புது, இப்படி திரும்புது, இப்படி திரும்புது. கரெக்ட்டா எனக்கு align with the electric field. The torque is tends to rotate the dipole and align with the electric field. எனக்கு electric fieldல எனக்கு align ஆச்சுனா அப்போ எனக்கு p வெக்டாரும் e யும் ரெண்டு சேமா இருந்ததுனா அப்ப என்னோட θவோட வேல்யூ 0 டிகிரி. sin 0 னா என்னது எனக்கு 0. So total torque on the dipole is 0. So theta equal to 0. So tau equal to 0. Tau equal to. Okay, so torque experienced by electric dipole and uniform electric field over. So இதோட இந்த வீடியோ ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாம என்ன பண்ணுவோம்னா இதோட டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை டைபோலும் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாம என்ன பண்றோம்னா அடுத்த கிளாஸுக்கு பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.